ஹலோ வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஆரோக்கிய சமையலில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது முள்ளங்கி சப்பாத்தி. அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன், 3 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி. அப்புறம் நான் என்னென்ன சேர்க்குறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த முள்ளங்கி வந்து நம்ம இந்த இதில் வந்து திருவிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக திருவிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பூண்டும் இதில் திருவிக்க போகிறேன். நான் பூண்டு திருவியாச்சு. இப்போ இஞ்சியும் திருவிக்கிறேன். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் போடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு சப்பாத்தி திரட்டும் போது அப்படியே வரும். அதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நான் சப்பாத்தி மாவு போட்டுக்கிறேன். போதும், இவ்வளோ போட்டால் போதும். நான் இது திரட்டுறதுக்கோசரம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன், காரத்துக்கு கரம் மசாலா. இந்த கரம் மசாலா தனியா, ஜீரகம், சோம்பு இருக்குது, அது ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த முள்ளங்கி வந்து கொஞ்சம் பிழிஞ்சு போட்டுக்கோங்க, இல்லைன்னா தண்ணி, இது பாருங்கள் தண்ணி வரும். அந்த தண்ணியிலே நம்ம வந்து மாவு பிசையலாம். நான் சால்ட்டு போட மறந்துட்டேன். சால்ட்டு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில். நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது இது நல்லா கலந்த பிறகு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் போடுங்க, இல்லைன்னா மாவு வந்து ரொம்ப ஈரமாகிடும். நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு இந்த தண்ணி இருக்குது, இந்த முள்ளங்கி தண்ணி வந்து இதிலே நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே பிசையணும். செஞ்சுக்கோங்க. இது மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உடனே செய்யலாம் இந்த சப்பாத்தி. 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஊற வைக்கணும்னு இல்லை. இது பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து மாவு பிசைஞ்சிட்டேன். திரட்டுறது காமிக்கிறேன் இப்போ நான். தண்ணி பார்த்து தான் ஊற்றணும், இல்லைன்னா ஏன்னா முள்ளங்கியில் வந்து தண்ணி வரும் அப்படியே அதுலேருந்து. அதனால் வந்து நீங்கள் பார்த்து அதில் வந்து தண்ணி கலக்கணும். இந்த மாதிரி நம்ம திரட்டி எடுத்து வச்சுன்னு அப்புறம் செய்யலாம். இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். தோசைக்கல் வச்சாச்சு, நல்லா சூடாயிடுச்சு.
இப்போ நம்ம முள்ளங்கி சப்பாத்தியை போடலாம். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஆயில் தடவலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முள்ளங்கி சப்பாத்தி. இது அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை தயிர் வச்சு கூட சாப்பிட்லாம். இதில் காரம் எல்லாமே இருக்குது, அதனால் இதை அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் தயிர் தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஈஸி தான் இது. முள்ளங்கி இருந்தால் போதும். முள்ளங்க நம்ம சீவிட்டு சப்பாத்தி மாவு இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்து தயிர் வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.